தான் சொன்னீங்க. அவகிட்ட அட்வைஸ் பண்ணினா அவளை பத்தி மட்டும் பேசு, என்ன பத்தி பேச தேவையில்ல. அப்ப நீங்க கத்தும்போது நான் ஏன் கேட்கணும்? நான் கத்தவே இல்லையே. நீங்க இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்கல. கேமரா காட்ட மாட்டாங்க. யா மூஞ்ச பாரு. நான் ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை மச்சான். எமோஷன் வந்து கொஞ்சம் வீக். ஸ்ட்ராங் தான். அதுக்குன்னு போட்டு உடச்சுனே இருக்காங்க முதல்ல இருந்து. டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க, ஆண்கள் வர்சஸ் பெண்கள். இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் அணிலேருந்து ஒரு ஆள் வந்து பெண்கள் அணிக்கும், பெண்கள் அணிலேருந்து ஒரு ஆள் ஆண்கள் அணிக்கும் போகணும். ஆனால் ஆண்கள் சைட்லேருந்து வர்றவங்க வந்து ஆண்களுக்காக விளையாடுவாங்களா அப்படின்றது டவுட்டு. அண்ட் பெண்கள் சைடில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க சைடாகவும் இழுத்துக்கலாம். அதே மாதிரி போகிற பெண்கள் வந்து ஆண்கள் சைடாகவும் விளையாட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பெண்களுக்காகவும் விளையாட வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் கேம் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு தூதுவர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த கேமுக்காக இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஜாக்லின் நான் போகிறேன்றாங்க, தர்ஷா குப்தா போகிறேன்றாங்க, அண்ட் பவித்ராவுமே போகிறேன்றாங்க. ஜாக்லின் ஃபஸ்ட் நாள்லேருந்தே இன்னும் உள்ளே போய் லேடிஸ் ரூமில் போய் படுக்கவே இல்லை. அவங்க வெளியிலேயே ஹால்லே தான் இருக்காங்க. ஏன் கேட்டாங்க, அவங்க ஏற்கனவே லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை, அதனால் எனக்கு தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலே தான் இருக்கிறாங்க. இதனால் மோஸ்ட்மாக புள்ளி வந்து அவங்க மிங்கிள் ஆகலை இதில். அதனால் அவங்க கருத்து வந்து எது சொன்னாலும் வந்து அவ்வளோவா எடுபடலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்க எப்போ பாரு எமோஷ்னலாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கான்ட்ரவர்ஷியலாக ஏதோ க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டென்ட்டு ப்ரொமோ இந்த மாதிரிலாம் அவங்க மைண்டில் வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அதனால் இப்போது அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராவை தான் அங்கே அனுப்புகிறாங்க. பேச்சு கலவரத்தில் பவித்ரா கூட சுனிதா கூடலாம் இவங்களுக்கு ஒத்து வரல. அதனால தான் இப்போ உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ராவுமே அழுதுட்ருக்காங்க. இருந்தாலும் பவித்ரா இப்போ ஆண்கள் சைடுக்கு போயிட்டுருக்காங்க.